Hi students, today we will continue Unit 13 Hydrocarbons. In last class la pathina hydrocarbon or introductions adula vandu alkanes adula general formula adula IUPAC name idellame நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த ஹைட்ரோகார்பன் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். கார்பன் ஹைட்ரஜன் கம்பல்சரி இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து தான் ஹைட்ரோகார்பன். சரி, அதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டிவிட்டி. சரியா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்டு, கலர், அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். கெமிக்கல் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதனுடைய ரியாக்டிவிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ எப்படி ரியாக்ட் ஆகுது, சரி, ஹைட்ரோகார்பன்ஸோட ரியாக்டிவிட்டி மற்ற காம்பவுண்டோட சேர்ந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரியாக்டிவிட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த அல்கேன்ஸ் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா குவைட் அன்ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் மோஸ்ட் ரியாஜென்ட்டு. சரிங்களா, இது வந்து எல்லா ரியாஜென்ட் கோடையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரியா, ஆனால் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சம் கண்டிஷனில், ஓகேங்களா, அதனுடைய ஃபேவரபிள் கண்டிஷனில் இது என்ன பண்ணுதுன்னா ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. ரியாக்டிவிட்டி லோ, இதனால சம் கண்டிஷனில் டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம எக்ஸஸாக கொடுக்கும்போது ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அல்கேன் அப்படின்னா சிங்கிள் பாண்ட் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான் எல்லாமே. ஓகேங்களா, இதனுடைய நேம் என்ன, அந்த அல்கேனோட ஃபேமிலியோட நேம் பாராஃபின். அதனுடைய நேம் என்ன, பாராஃபின். இப்போ பாராஃபின் அப்படின்னு இந்த வேர்டு எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன். சரி, அப்போ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா லிட்டில் ஆக்டிவிட்டி. அதனுடைய மீனிங் என்ன, இந்த வேர்டு எங்கேருந்து வந்துச்சு, லத்தீன்லேருந்து. சரிங்களா, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா லிட்டில் ஆக்டிவிட்டி அப்படின்னா கொஞ்சமாக தான் என்ன வினைத்திறன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் அதோட ரியாக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் கம்பஷன். அப்போ கம்பஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிகிறது. சரிங்களா, அப்போ எரியறதுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. அப்போ மீத்தேன் அப்படிங்கிறது ஒரு அல்கேன் தான். இப்போ அல்கேன் நம்ம கம்பஷன் பண்ணும்போது என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மாலிகுல். நமக்கு தெரியும், தெர்மோடைனமிக்ஸ்லேயும் நம்ம படிச்சிருக்கோம், எல்லா எரிதல் வினையும் எல்லா கம்பஷன் ரியாக்ஷனும் எக்ஸோதெர்மிக். அப்போ எக்ஸோதெர்மிக் அப்படின்னா நெகட்டிவ் சைன், டெல்கச்சோட வேல்யூ என்ன, நெகட்டிவ் சைன். அப்போ நெகட்டிவ் சைன் அப்படின்னு பார்க்கும்போது ஹீட் என்ன பண்ணுது, எவால்வ் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ மீத்தேனை ஆக்சிஜன் கூட சேர்ந்து கம்பஷன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. டெல்கச் நாட்டோட வேல்யூ -890.4 கிலோஜூல். ஓகேங்களா, அது வந்து நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். இதுவே நமக்கு ஆக்சிஜன் அந்த அளவுக்கு கிடைக்கல, இன்சஃபிஷியண்ட்டாக சப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் மோனாக்சைடு, வாட்டர் மாலிகுல், கார்பன் கிடைக்குதுங்கிறாங்க, இன்சஃபிஷியன்ட்டு. ஓகேங்களா, தேவையான அளவு கொடுத்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. ஓகேங்களா, இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடாகவும் கார்பனும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹாலஜினேஷன். அப்போ ஹாலஜினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அல்கேனுக்கும் ஹாலஜனுக்கும் பிட்வீனில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஹாலஜினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த அல்கேனில் இருக்க ஹைட்ரஜனை ஹாலஜனால் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளோரினேஷன் அண்ட் ப்ரோமினேஷன். சரிங்களா, இது என்ன பண்ணுறாங்க, ஹாலஜினேஷனுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. குளோரினும் ப்ரோமினும். குளோரினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குளோரினேஷன், ப்ரோமினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரோமினேஷன். ஓகேங்களா, இப்போ ஃப்ளூரினேஷன் நடக்காது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஃப்ளூரினோட ரியாக்டிவிட்டி தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் ஃப்ளூரினை அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அயோடினேஷன். அயோடின் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஓகேங்களா, ஃப்ளூரின் ரொம்ப ஃபாஸ்ட்டு, அயோடின் ரொம்ப ஸ்லோ. அதனால் ஃப்ளூரினேஷன், அயோடினேஷன் மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. அதிகமாக நம்ம ஸ்டடி பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரினேஷன், ப்ரோமினேஷன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், மீத்தேன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின். மீத்தேன் என்ன பண்ணுது, குளோரினோட ரியாக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். சரிங்களா, லைட் ஆர் ஹீட் ஆல்ரெடி நம்ம பேசிக் கான்செப்ட்லேயே படிச்சிருக்கோம்.
ஒரு சப்ஸ்ட்ராட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு ரியாஜென்ட் ஆட் பண்ணுவோம். அந்த ரியாஜென்ட் கேட்டலிஸ்ட்டாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம். இந்த இடத்துல லைட் ஆர் ஹீட் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்கோம், குளோரின் வந்து என்னது, ஹைட்ரஜனை குளோரினால் ஹைட்ரஜன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன், CH4ல் இருக்க ஒரு ஹைட்ரஜன், குளோரினில் இருக்க ஒரு Cl, ரெண்டும் சேர்ந்து HCl வெளியில் போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும் இதில், CH3, இது ஒரு Cl, மெத்தில் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், அந்த மெத்தில் குளோரைடை ஃபர்தராக நம்ம குளோரினேஷன் பண்ணும்போது லைட் ஆர் ஹீட்டில், சரிங்களா, அதே தான் என்ன பண்ணுறோம், மீத்தேனில் இருக்க அல்கைனில் இருக்க ஒவ்வொரு ஹைட்ரஜனை குளோரினால் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஹைட்ரஜனாக என்ன பண்ணலாம், நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ரிமைனிங் என்ன இருக்கும், CH2, இந்த இடத்துல CH2 Cl2, ஆல்ரெடி ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின் ஆட் ஆனால் Cl2 ப்ளஸ் HCl. அடுத்து CH2Cl2 இங்கே கிடச்சிது பார்த்தீங்களா, இதை இங்கே எடுத்துக்கங்க. மறுபடியும் ஃபர்தராக குளோரினேஷன் பண்ணும்போது ஒரு குளோரின் இங்கே ஆட் ஆகும். சரிங்களா? அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் குளோரின் சேர்ந்து HCl வெளியில் போயிடுது. குளோரோஃபார்ம் CHCl3னா குளோரோஃபார்ம். அந்த குளோரோஃபார்ம் ஹாலஜனேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஹைட்ரஜனாக குளோரினால் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லா ஹைட்ரஜனும் வந்துருச்சு, CCl4 HCl. அப்போ எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம குளோரினால் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ அது இந்த ஸ்டெப்பில் இருந்து கார்பன் டெட்ராக்ளோரைட்லேருந்து ஹைட்ரஜன் இல்லை, அவ்வளோதான், அதோட அந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகுது. ஓகே, இதனுடைய மெக்கானிசம் பார்க்கலாம், எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது, எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன் எது வழியாக நம்ம ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் செயின் மெக்கானிசம், செயின் ரியாக்ஷன் போயிட்டு கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? இதை 3 ஸ்டெப்பில் வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இனிஷியேஷன், செகண்ட் ஒன் ப்ராபகேஷன், ஃபைனல் டெர்மினேஷன். ஓகே, இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராபகேஷன் நடந்துகிட்ருக்கு. சரி, டெர்மினேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செயின் வந்து இனிஷியேஷன் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. சரி, ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது, சரிங்க, இதில் நம்ம யூவி லைட் பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? குளோரின் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது குளோரின் மாலிகுல், குளோரின் Cl2 ஜென்ரலாக எழுதிக்கலாம் ஷார்ட்டாக. இது எப்படி பிரித்து எழுதலாம், Cl ரெண்டு குளோரின் இப்படி பாண்டு. இது லைட் பாஸ் பண்ணும்போது இந்த பாண்டு பிரேக்கப் நடந்து ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். குளோரின்ட்டு ஒரு எலக்ட்ரான், இந்த குளோரின்ட்டு ஒரு எலக்ட்ரான், ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல 2Cl டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த Cl பாண்டு ஃபிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கார்பன் ஹைட்ரஜன். சரிங்களா? Cl பாண்டு பிரேக்கப் கம்பேர் பண்ணும்போது கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி இருக்குங்கிறாங்க, ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எது வீக்கு, கார்பன் ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது Cl வீக். சரிங்களா? செகண்ட் ஒன் ப்ராபகேஷன். சரிங்களா? அப்போ இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மீத்தேன் எடுத்துக்கலாம். மீத்தேன் அங்கே குளோரின் பாருங்கள், பிரேக்கப் நடந்த ரேடிக்கல் 2Cl டாட் இருக்குது. அதில் ஒரு Cl டாட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீத்தேனில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த பாண்டு பிரேக்கப் நடந்துச்சுன்னா இங்கே ஒரு டாட் இருக்கும். அப்போ H டாட் Cl டாட் ரெண்டு சேர்ந்து ஒரு பாண்டு HCl. அப்போ CH3 டாட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் நமக்கு கிடச்சிருச்சு. மறுபடியும் அந்த Cl2 என்ன நடக்குது, ஃபிஷன் பிளவு நடக்குது. சரிங்களா? நடக்கும்போது என்ன கிடைக்கும், ஒரு பாண்டு பிரேக்கப் நடந்தால் Cl டாட். ஓகேங்களா? அப்போ CH3Cl டாட் மட்டும் தனியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகுது, போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து தேர்ட் ஸ்டெப் ஃபைனல் செயின் டெர்மினேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். குளோரின் ரேடிக்கல் எப்பயுமே சொல்லியிருக்கோம், ஒரு ஆட்டத்தை மேலே ஒரு டாட் மட்டும் இருந்தால் அதுக்கு நேம் ரேடிக்கல். அது லைஃப் டைம் வந்து ஷார்ட் லைஃப் டைமாக இருக்கும், ஈஸியாக ரியாக்ட் ஆகும். சரி, ஏன்னா அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இன்னொரு எலக்ட்ரான் வாங்கிட்டு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பார்க்கும். அதனால் ரியாக்டிவிட்டி ஹை அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்து CH3 டாட் Cl டாட். அப்போ ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து தேர்டு ஒன் அரோமேட்டிசேஷன். அப்போ அரோமேட்டிசேஷன் அப்படின்னா என்ன, அரோமா ரிங் ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அல்கேன் டு ரிங் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போகிறோம், அரோமேட்டிக் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ அல்கேனில் 6 to 10 கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஹோமோலஜிஸ் ஆஃப் பென்சீன்.
அப்போ பென்சீன் படிவரிசை பென்சீன் ஹோமோலிசிஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்போ? அட் ஹை டெம்பரேச்சர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டில். இந்த ப்ராசஸ்க்கு தான் நேம் என்ன சொல்கிறாங்க? அரோமெட்டிசேஷன். அப்போ அல்கெயினில் 6 to 10 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்டாக, அதாவது ஹோமோலஜஸ் அரோமேட்டிக், அதனுடைய படிவரிசை சேர்மமா, சரிங்களா, பென்சீன், நாப்தலின் அந்த மாதிரி காம்பவுண்டை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன சொல்கிறாங்க? எப்போ? ஹை டெம்பரேச்சர் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டில். அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன சொல்கிறாங்க? அரோமெட்டிசேஷன். சரிங்களா? ஈக்குவேஷன் பாருங்கள். என் ஹெக்சேன், ஹெக்ஸா அப்படின்னா நமக்கு தெரியும் 6, என் ஹெக்சேன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து எது வழியாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் ட்ரைஆக்சைடு அலுமினா 873 கெல்வினில் நமக்கு என்ன கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங் கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இதில் பாருங்கள் சைமல்டேனியஸாக சைக்ளிசேஷன், இந்த மாதிரி சைக்ளிக்காகவும் ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகுது, சைமல்டேனியஸாக நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4th ஒன் ரியாக்ஷன் வித் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீமோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேன், மீத்தேன்ங்கிறது ஒரு அல்கேன், ஸ்டீம் H2O கேஸ் ஸ்டீம் பாஸ் பண்ணுறோம் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட் 1273 கெல்வினில். சரிங்களா? என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன். சரிங்களா? இங்கிருந்து ஒரு கார்பன் ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைடு. சரிங்களா? பேலன்ஸு இங்கே 4 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், டோட்டலாக 6. அது எப்படி எழுதிக்கலாம்? 3H2ன்னு எழுதிக்கலாம். அப்போ COH2O இது ரெண்டும் என்ன சொல்லுவோம்? வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நேம் என்ன? வாட்டர் கேஸ். ஓகே. 5th ஒன் பைரோலிசிஸ். சரிங்களா? பைரோலிசிஸ், பைரோ அப்படின்னா என்ன? ஹீட். லிசிஸ் அப்படின்னா வந்து பிரேக்கப் பண்ணுறது, ஹீட்டை கொடுத்து உடைக்கிறோம் தனித்தனியாக. ஓகேங்களா? செப்பரேட்டிங். சரிங்களா? அப்போ பாருங்கள், பைரோலிசிஸ் ஆஃப் அல்கைன் ஆல்சோ நேம்ட் ஆஸ் கிராக்கிங். அதனுடைய நேம் என்ன சொல்லலாம்? கிராக்கிங்னு சொல்லலாம். பாருங்கள், ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபேரில் அல்கைன் வேப்பர் எதில் பாஸ் பண்ணுறாங்கன்னா ரெட் காட் மெட்டலில். ஓகேங்களா? அப்போ ரெட் காட் மெட்டலில் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? நம்ம எடுத்துக்கிற அல்கைன் பிரேக் எப்படி பிரேக் ஆகுதுன்னா சிம்பிளர் ஹைட்ரோ கார்பனா பிரேக் ஆகுது. சரிங்களா? பெரிய ஹைட்ரோ கார்பன் சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பனா பிரேக்கப் ஆகுது. பாருங்கள், அல்கேன் எடுத்துக்கிறோம், CH3 CH2 CH3. சரி, இதை 2 moles எடுத்துருப்பாங்க, ஜென்ரலாக 1 mole கொடுத்துருக்காங்க. இப்போ 2 moles எப்படி எழுதிக்கலாம்? CH3 CH2 CH3 CH3 CH2 CH3 எப்படி ஃபார்ம் ஆகுது? CH3 இதில் வந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுங்கள், CH3 CH இதில் இருந்து ஒரு ஹைட்ரஜன், அப்போ 2 ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. அப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஓகே. அடுத்தது CH2 டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த CH2ஓட சேர்ந்து மீத்தேன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் ஒரு 2 ஹைட்ரஜன். அப்போ என்ன ஆகுது? சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பனா பிரேக்கப் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் செகண்ட் ப்ராசஸும். சரிங்களா? இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேன் வந்து நேச்சர் ஆஃப் அல்கேனை பொறுத்து, டெம்பரேச்சர், ப்ரெஷர், ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டை பொறுத்து ப்ராடக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அல்கேன்ஸ் வந்து இன்க்ரீஸ் இன் மாலிகுலர் வெயிட் அண்ட் பிரான்ச்சிங். சரிங்களா? அப்போ அந்த அல்கேன் வந்து மாலிகுலர் வெயிட்டு, பிரான்ச்சிங் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்டு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரான்ச்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும், லீனியராக இருக்கும்போது அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களாம், மாலிகுலர் வெயிட்டு, பிரான்ச்சிங் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாக பிரேக்கப் ஆகுதுன்னு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், கிராக்கிங் இது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் எங்கன்னா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் 6th ஒன் ஐசோமெரிசேஷன். ஐசோமர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரியும், சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? பாருங்கள், 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன்னா என்னது? பியூட்டேன், கேட்டலிஸ்ட் AlCl3 ஹைட்ரஜன் குளோரைட் 298 கெல்வினில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம், லீனியராக இருக்கிறது பிரான்ச்டாக மாறுது. சரிங்களா? இதுவும் என்னது? ஒரு கிரேட் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் தான். சரிங்களா? இது வந்து நமக்கு நிறைய பை ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஐசோமெரிசஸ்னால் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்டோட யூசஸ் பாருங்கள். நமக்கு தெரியும் அல்கைனோட கம்பஷன், எல்லா எரிதல் வினையும், எல்லா கம்பஷனும் ஒரு எக்ஸோதெர்மிக் தான். ஓகேங்களா? இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், அது இல்லாமல் மீத்தேன் வந்து நேச்சுரல் கேஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஹோம் ஹீட்டிங்க்கு. நெக்ஸ்ட், மிக்சர் ஆஃப் ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் ஆர் நோன் ஆஸ் எல்பிஜி கேஸ். லிக்விட் பெட்ரோலியம் கேஸில் மிக்சர் ஆஃப் ப்ரொப்பேனும் பியூட்டேனும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அந்த எல்பிஜி எங்கே யூஸ் பண்ணுறோம்? டொமஸ்டிக் குக்கிங் பர்பஸ்க்கு. கேசோலின் அப்படிங்கிறது நிறைய காம்ப்ளெக்ஸ் மிக்சர். சரிங்களா. காம்ப்ளெக்ஸு அதனுடைய ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் நிறைய காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிம்பிளஸ்ட்டாக இருக்காது, காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது வந்து என்ன பண்ண நிறைய ஹைட்ரோகார்பன் சேர்ந்தது தான். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஃபியூயல். ஓகேங்களா. இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கார்பன் பிளான்ட் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் இங்க்கு, பிரிண்டர் இங்க்கு. சரிங்களா. பிளாக் பிக்மெண்ட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் பில்லர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 1 to 4 கார்பன் ஐட்டம் 1 to 4 வரைக்கும் இருந்துச்சுன்னா கேஸாக இருக்கும். ஹீட்டிங் ஃபியூயல், குக்கிங் ஃபியூயல். நெக்ஸ்ட் ஒன், 5 to 7 கார்பன் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா லோ பாயிலிங் லிக்விடாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஹேசோலினாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 6 to 12 லிக்விடு அப்படி இருந்தால் லிக்விடாக இருக்கும், கேசோலினாக இருக்கும். 12 to 24 லிக்வைட், ஜெட் ஃபியூயல், போர்ட்டபிள் ஸ்டவ் ஃபியூயலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 18 to 50 ஹை பாயிலிங் லிக்விடாக இருக்கும், டீசல் ஃபியூயல், லூப்ரிகன், ஹீட்டிங் ஆயில். அடுத்து 50+ இருந்துச்சுன்னா சாலிடாக இருக்கும், பெட்ரோலியம் ஜெல்லியாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பாராஃபின் பேக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அல்கீன்ஸு. என்னுடைய ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. N அப்படின்னா என்னென்னா, என்ன வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகேங்களா. அல்கீன்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஒலிஃபீன்ஸ். எப்படி வந்து அல்கேன்ஸை வந்து பாராஃபின் லிட்டில் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அல்கீன் டபுள் பாண்ட். ஓகேங்களா. ஒலிஃபீன்ஸ். சரி, லத்தீனில் என்ன சொல்லுவாங்க? ஆயில் மேக்கர். அங்கே எப்படி லிட்டில் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், இது வந்து என்னது? ஆயில் மேக்கர். அப்போ ஆயில் என்ன பண்ணணும்? மேக் பண்ணும். சரி, ஈத்தீன் கம்பைன்ஸ் வித் குளோரின் கேஸ் டு ஃபார்ம் ஆயிலி லிக்விட்ஸ். சரி, ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னுடைய நாமினேச்சர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னுடைய ஐசோமெரிசம் கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அதோடைய பாண்டு அட்டாச் ஆகிருக்கு, அந்த பொசிஷன் வேரி ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஃபர்ஸ்ட் ஒன், ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கின். அல்கின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அல்கின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? எத்தனாலில் இருந்து டீஹைட்ரேஷன் பண்ணுறோம். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன? வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறோம். எத்தனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2SO4 432 440 கெல்வின். வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணுறோம். எப்படின்னா, இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் இந்த OHோட சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடுது. ரிமைனிங் C2H4னாவே என்ன? ஈத்தீன் தான். ஓகேங்களா. அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணோம்? டைரெக்டாக சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணி டீஹைட்ரேஷன். இதே சேம் எத்தனால் அலுமினா 623 கெல்வின் டு 723 கெல்வின் ஹீட் கொடுத்தோம்னா ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. எல்லாமே டீஹைட்ரேஷன், வாட்டர் மாலிகுல் வெளியில் போகுது. இந்த C2H5 இருக்க ஒரு ஹைட்ரஜன் OHோட சேர்ந்து வாட்டராக வெளியில் போகுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கின் ஃப்ரம் அல்கைன்ஸ். அல்கைன்ஸ் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட். அதுலேருந்து எப்படி அல்கீன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் தான். லின்லேர் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். லின்லேர் கேட்டலிஸ்ட்னால் கால்சியம் கார்பனேட் சப்போர்ட்டட் இன் பெல்லேடியம். அது எப்படி இருக்குன்னா, பார்ஷியலி டீஆக்டிவேட்டட் வித் சல்ஃபர். சரிங்களா. பார்ஷியலாக என்ன பண்ணியிருக்காங்க? டீஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க வித் சல்ஃபர் ஆர் ஹேஷோலின். அப்போ இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரியாக்டன்ட் இதுதான் எடுத்துக்கணும். ப்ராடக்ட் வந்து என்ன? cis-2-பியூட்டீன். அப்போ சிஸ் அல்கீன் ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த இடத்துல கார்பன் இருக்கும், இந்த இடத்துல கார்பன் இருக்கும். அல்கீன், பியூட்டின், cis-2-பியூட்டீன். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சேம் குரூப் ரெண்டுமே சேம் சைட் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் சிஸ்ஸுங்கிறாங்க. 2 செகண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 4 கார்பன் டோட்டலாக 1 2 3 4 4 கார்பன். அதனால் பியூட்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் ரியாக்ஷன் இஸ் ஸ்டீரியோஃபெசிபிக். ஸ்டீரியோஃபெசிபிக். சரிங்களா. ஒன்லி சிஸ் அல்கின் மட்டும்தான் தரும், வேறு எதுவும் தராது.
அதனால தான் ஸ்டீரியோஃபெசிபிக் அப்படிங்கிறாங்க. இதே அல்கைன்ஸ் எடுத்துகிட்டு ஓகேங்களா, சோடியம் லிக்விட் அமோனியா எடுத்துக்கிறாங்க கேட்டலிஸ்ட்டாக. எடுத்துக்கும் போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது சரிங்களா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் பிரேக்கப் நடக்குது. அப்போ இதை தான் இப்படி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. CH3 இந்த கார்பன் இங்கே இருக்கும், H டபுள் பாண்ட் இருக்கும், CH3 H CH3. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரான்ஸ் சேம் குரூப் ரெண்டுமே எங்கே எப்படி அட்டாச் ஆகிருக்கு, ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் இது ட்ரான்ஸ் டு பியூட்டின். இதுவும் என்னது ஸ்டீரியோஃபெசிபிக், கிவிங் ஒன்லி ட்ரான்ஸ் அல்கின் மட்டும்தான் கொடுக்கும். அடுத்த தேர்டு பாயிண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கின்ஸ் பை டீஹைட்ரோஹேலஜினேஷன் ஆஃப் ஹேலோ அல்கேன். அப்போ இன்னும் அடுத்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா டீஹைட்ரோஹேலஜினேஷன், ஹேலோ அல்கேன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஹேலஜன் ரெண்டும் சேர்ந்து தான். அதை டீஹைட்ரோஹேலஜினேஷன்னா ஹைட்ரஜனும் ஹேலஜனும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் 1 ப்ரோமோ ப்ரப்பேன் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கார்பனில் ப்ரோமோ அட்டாச் ஆகிருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு 1 ப்ரோமோ ப்ரப்பேன் 3 கார்பன் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆல்கஹாலிக் KOH கூட போடுறோம். போடும்போது ப்ரப் 1 ஃபார்ம் ஆகுது, ப்ரப்பு 1. இப்போ பாருங்கள், இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கிருந்து ஒரு Br. அப்போ அட்டன் டைமில் ஹைட்ரஜன் ஹேலஜன் ரெண்டுமே ரிமூவ் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டீஹைட்ரோ ஹேலஜனேஷன். சரிங்களா, அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்க OHோட சேர்ந்து வாட்டராக வெளியில் போகுது. இந்த Br இந்த ஆல்கஹாலிக் KOHல இருக்க KOட சேர்ந்து KBr வெளியில் போகுது. சிம்பிள். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கின் ஃப்ரம் பிசினைல் டைஹேலஜன் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அல்கின்ஸ் ஆர் பிசினைல் டைஹேலைட். அப்போ பிசினைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்க கார்பன் அதில் ஹேலஜன் அட்டாச் ஆகிருக்கும். பக்கத்தில் இருக்க கார்பன் சேம் டைப் ஆஃப் ஹேலஜன் அட்டாச் ஆகிருக்கும். அதுதான் பிசினைல் டைஹேலைட். பாருங்கள், கார்பன் புரோமின் அடுத்தடுத்து இருக்க கார்பனில் ஹேலஜன் அட்டாச் ஆகிருச்சுன்னா அது பிசினைல் டைஹேலைட். அப்போ ஜிங்க்கு மெத்தனால் சரிங்களா, கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம், ஹீட் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இன்டர்மீடியட் அடுத்த ஸ்டெப்பில் ஜிங்க்கு புரோமைடாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து இந்த ஜிங்க்கு புரோமின் இருக்கிற பாண்டு சரிங்களா இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆகும்போது CH2 டபுள் பாண்ட் CH2, புரோமின் வந்து எலக்ட்ரானிக் ஹை, அதனால் என்ன ஆகுது, எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வந்து ஜிங்க் Br2 நமக்கு கிடைக்குது. அடுத்து 5th ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தீன் பை ஹோல்ஃப் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட்னா கேத்தோடு ஒன்று இருக்கணும், ஆனோடு ஒன்று இருக்கணும். சரிங்களா, கரண்ட் பாஸ் பண்ணுவோம். சரிங்க, இதில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா பொட்டாசியம் சக்சினேட் எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு இப்படி பிரேக்கப் நடக்குது. CH2COO மைனஸ் CH2COO மைனஸ் 2K ப்ளஸ் பொட்டாசியம் K ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனோடில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 CO2 சரிங்களா, 2 moles ஆஃப் CO2, 2 எலக்ட்ரான் வெளியில் போயிருக்கு. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஈத்தீன் இதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ் ஈத்தீன், ப்ரப்பீன், பியூட்டின் சரிங்களா, இது எல்லாமே கேஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 14 மெம்பர்ஸ் லிக்விடு. ஹையர் அல்கின் நமக்கே தெரியும் வேக்சி சாலிட்ஸாக இருக்கும். இதெல்லாமே எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆர்டர்லெஸ் எக்ஸப்ட் ஈத்தீன் தவிர இது எல்லாமே எப்படி இருக்கும், கலர்லெஸ் ஆர்டர்லெஸ்ஸு சரிங்களா, எக்ஸப்ட் ஈத்தீன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வீட் ஸ்மெல்லில் இருக்குங்கிறாங்க. மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் அல்கீன்ஸ் இன்க்ரீஸ் அலாங் த ஹோமோலஜஸ் சீரியஸ் லைக் அல்கேன், ஸ்ட்ரெயிட் செயின் அல்கீன் சரிங்க. எப்படி வந்து அல்கேனில் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கிறது ஹை பாயிலிங் பாயிண்ட், அதே மாதிரியே தான் அல்கீன்லேயும் சரிங்களா. கம்பேர்டு டு ஐசோமரிக் பிரான்ச்டு அல்கீன், அதாவது லீனியராக போயிட்டுருக்கிறது மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். பிரான்ச்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கும். அவ்வளோதான். அல்கேன் என்ன பார்த்தோம் அதே தான். செகண்ட் பாயிண்ட், அல்கீன்ஸ் ஆர் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். எப்பவுமே தெரியும் இன்ஆர்கானிக் எல்லாமே இன்ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான்
சாலிபிள் ஆகும். ஆர்கானிக்கில் தான். அதே மாதிரி தான் அல்கீன் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர் பட் ரெடிலி இன் ஆர்கானிக் சால்வெண்ட் ஈஸியாக சாலிபிள் ஆகும். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்து நம்ம அல்கேனில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அல்கீன்லேயும் ரியாக்டிவிட்டியை பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ அல்கீன் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? அல்கேன் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அல்கீன்லாம் டபுள் பாண்ட், ஒன்று சிக்மா இன்னொன்று பை. இப்போ பை பாண்ட் வந்து வீக்காக இருக்கும், அதனால் ஈஸியாக பிரேக்கப் நடந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். சிக்மா பாண்ட் ஸ்ட்ராங்கு, ஆனால் பை பாண்ட் எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த அடிஷன் ரியாக்ஷன் பாருங்க எது வழியாக வந்து ப்ரொசீட் பண்ணுதுன்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வழியாக. சரி, இதில் இந்த அல்கீனில் என்ன மாதிரி ரியாக்ஷன் எக்ஸ்ட்ரா நடக்குதுன்னா ஓசோனாலிசிஸ், பாலிமரைசேஷன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரானது, அல்கீனுக்கே ரொம்ப ஃபெமிலியரானது ஓசோனாலிசிஸ், பாலிமரைசேஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிஷன் ரியாக்ஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். எப்பயுமே அடிஷன் எங்கே நடக்கும்? டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டில் தான் அடிஷன் நடக்கும். அப்போ அல்கீன் அப்படிங்கிறது டபுள் பாண்ட். சரிங்களா? அப்போ இதில் வந்து நமக்கு அடிஷன் நடக்குது. பாருங்களா, என்ன மாதிரி கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க? நிக்கல், பெலேடியம், பிளாட்டினம். சரிங்களா? அப்போ என்ன நடக்குது? ஹைட்ரோஜனேஷன், ஹைட்ரஜன் அடிஷன் ஆகுது. சரிங்க, இதில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ஆல்ரெடி ஹைட்ரஜன் லெசன்லேயே பார்த்துருக்கோம். மேனுஃபேக்சர் ஆஃப் வனஸ்பதி ஃப்ரம் வெஜிடபிள் ஆயிலிருந்து எப்படி வனஸ்பதி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுவும் என்னது? நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், அடிஷன் ஆஃப் ஹேலஜன். ஹேலஜன் எப்படி அடிஷன் பண்ணியிருக்கோம்? அதே மாதிரி தான் ஒரு பாண்டு பிரேக்கப் நடந்து நமக்கு தெரியும். ஒரு பாண்ட் பிரேக்கப் நடந்தால் 2 எலக்ட்ரான், CL பிரேக்கப் நடந்து இங்கே ஒரு டாட், இந்த CH2 கூட ஒரு Cl சேர்ந்து ஒரு பாண்டு, இந்த CH2 டாட் கூட ஒரு Cl சேர்ந்து ஒரு பாண்ட். சரிங்களா? 1,2 ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன். அப்போ 1,2 எத்தனை குளோரின் இருக்குது? 2 குளோரின், அதனால் டைக்ளோரோ, 2 கார்பன்னா ஈத்தேன், சிங்கிள் பாண்ட். ரொம்ப சிம்பிளான ஒன்று. நெக்ஸ்ட்டு அயோடின். நமக்கு தெரியும் ஃப்ளூரின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும், அயோடின் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும். அப்போ ஈத்தேன் கூட அயோடின் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா 2-டைஅயோடோ அல்கேன் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து என்னது? அன்ஸ்டேபிள். சரிங்களா? ரொம்ப நேரம் இருக்காது அட்டாச் ஆகி, அதனால் என்ன பண்ணுது? ஈஸியாக வந்து என்ன ஆகுது? பிரேக்கப் நடந்து நமக்கு ஈத்தீன் கொடுக்குது. இந்த இனிஷியலாக வந்து ஃபார்ம் ஆன எடுத்துக்கிட்ட I2 தனியாக பிரிஞ்சிருது. அதே மாதிரியே ஏன்னா எப்படி இருக்கும்? அன்ஸ்டேபிள். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணாலே அந்த ஃபார்ம் ஆகிருக்க காம்பவுண்ட் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற மீனிங். அடுத்து டெஸ்ட் ஃபார் அல்கீன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். சரிங்களா? அல்கீன்கான டெஸ்ட்டு. புரோமின் வாட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் புரோமின் வாட்டர் ஆடட் டு an அல்கீன். அல்கீன் கூட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் புரோமின் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் எப்படி ஆகுது? டீக்ளரைஸ்ட் ஆகுது. டீக்ளரைஸ் நடந்து மறையுது. சரிங்களா? ஏன்னா ஒரிஜினல் கலர் புரோமின் வாட்டர் கலர் ரெட்டிஸ் ப்ரௌனு, ஆனால் அல்கீன் கூட ஆட் பண்ணும்போது கலர் மறையுது, இந்த மாதிரி கலருக்கு வருது. அப்போ கம்பல்சரி அது வந்து டபுள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிற மீனிங். அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா டைப்ரோமோ காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இது வந்து எதுக்கு? கேரக்டரைஸ்டு டெஸ்ட் ஃபார் அன்சேச்சுரேட் காம்பவுண்ட் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் என்னதுன்னா டெஸ்ட் ஃபார் அல்கீன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் மார்க்கோனிக் ஆஃப் ரூல். சரிங்களா? இது 12th வந்தாலுமே படிப்பீங்க. மார்க்கோனிக் ஆஃப் ரூலு ரொம்ப ஃபெமிலியரான கொஷின்ஸு. இப்போ மார்க்கோனிக் ஆஃப் ரூல் எங்கே மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டில் தான். ஓகேங்களா? அதாவது டபுள் பாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது அன்சிமெட்ரிக்கல் அல்கீனில் தான் இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஒபே பண்ணும். ஓகேங்களா? அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னா என்னது? 2 சைட்லுமே பேலன்ஸ். டபுள் பாண்டுக்கு இந்த சைட், சரிங்களா? 2 சைடு டபுள் பாண்ட் சென்டரில் எடுத்துகிட்டு டபுள் சைடுமே பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியே கார்பன் அட்டாச் ஆகிருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி காம்பவுண்டில் தான் மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஒபே பண்ணும். பாருங்கள், இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. பாருங்கள், when unsymmetrical alkene reacts with hydrogen halide, ஹைட்ரஜன் ஹாலைடோட ரியாக்ட் பண்ணுறோம். ஹைட்ரஜன் வந்து எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். எந்த கார்பனில் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த கார்பனில் தான் இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகும்.
ஹேலஜன் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஹைட்ரஜன், அதாவது எங்கே வந்து ஹைட்ரஜன் ஆட்டம், எந்த கார்பனில் ஹைட்ரஜன் ஆட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே ஹேலஜன் அட்டாச் ஆகும். இதுதான் இந்த ரூல். ஓகேங்களா? பாருங்கள், திஸ் ரூல் கேன் ஆல்சோ பி ஸ்டேட்டட் as addition reaction of alkene alkyne. சரிங்களா? மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ரியேஜன் ஆட்ஸ் ஆன் த லீஸ்ட் ஹைட்ரஜன் அட்டாச்டு டபுள் பாண்டட் கார்பன். அப்போ அதாவது எதுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஹை அந்த ஆட்டம், சரிங்களா, எந்த கார்பனில் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கோ, சரிங்களா, அங்கே தான் போய் இந்த ஹேலஜன் அட்டாச் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் ஆஃப் வாட்டர். சரிங்களா? வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கலாம். வாட்டர் மாலிகுலை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், HOHன்னு. சரிங்களா? அப்போ H ப்ளஸ்ஸு OH மைனஸ்ஸு. சரி, இதில் பாருங்கள் எப்படி போய் அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டஸ் நாட் ரியாக்ட் வித் அல்கீன்ஸ் நார்மலாக. சரிங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். சரிங்களா? நார்மலாகவே என்ன ஆகுது, வாட்டர் வந்து அல்கீனோட ரியாக்ட் ஆகாது. ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், ஓகேங்களா, அதில் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற. அல்கீன் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஆல்கஹால்ஸ். சரிங்களா? திஸ் ரியாக்ஷன் ஃபாலோஸ் கார்போகேட்டையன் மெக்கானிசம் அண்ட் மார்கோனிகா ரூல். இது ரெண்டையும் என்ன பண்ணுதுன்னா ஃபாலோ பண்ணுது. பாருங்கள், 2-மெத்தில் ப்ரோப்பீன் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இங்கேயும் இந்த டபுள் பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்டுக்கு இந்த சைடு ஒரு கார்பன் இருக்குது. இந்த டபுள் பாண்டுக்கு இந்த சைடு இந்த 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இது ஒரு அன்சிமெட்ரிக்கல் குரூப்பு. சரிங்களா? அப்போ வாட்டர் மாலிகுல் பாருங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம். வாட்டர் HOHன்னு நமக்கு தெரியும், H ப்ளஸ் OH மைனஸ் நமக்கு தெரியும். அந்த ஹைட்ரஜன் வந்து, அதாவது ஹைட்ரஜன் எந்த கார்பனோட போய் அட்டாச் ஆகும். சரிங்களா? கண்டிப்பாக கார்பன் கார்பன் பிட்வீன் டபுள் பாண்ட். சரிங்களா? இந்த கார்பன் இந்த கார்பனில் தான் ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா? எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அந்த கார்பனில் தான் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ H ப்ளஸ் வந்து எந்த கார்பனில் ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அங்கே போய் ஆட் ஆகும். இங்கே நெகட்டிவ் பார்ட் எங்கே சொல்லியிருக்கோம், எந்த கார்பனில் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமோ அங்கே போய் அட்டாச் ஆகும். அப்போ இந்த கார்பன், அதனால் 2-மெத்தில் 1 2 3 2-மெத்தில் 2 ப்ரோப்பனால் ஃபார்ம் ஆகுது. அடுத்து 4th அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஹேலைட்ஸ். அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஹேலைட்ஸ். அப்போ ஹைட்ரோஹேலைட்ஸ்னால் ஹைட்ரஜன் ஹேலஜன். இந்த ஆர்டர் வைஸ் பாருங்கள் ரியாக்டிவிட்டி HI HBr HCl. அப்போ இது கம்பல்சரி 1 மார்க்கில் கேட்பாங்க. ரியாக்டிவிட்டி HI HBr HCl. சரிங்களா? இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு. பாருங்கள், அடிஷன் ஆஃப் HBr டு சிமெட்ரிக்கல் அல்கின். சிமெட்ரிக்கல் அல்கினில் HBr அது நார்மலாக அட்டாச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து சிமெட்ரிக்கல், டபுள் பாண்டுக்கு இந்த சைடு இருக்க கார்பன் இந்த சைடு இருக்க கார்பன் ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது ஒரு சிமெட்ரிக்கல். HBr நார்மலாக ஆட் ஆகும். CH3 இதில் ஒரு ஹைட்ரஜன் இதில் ஒரு Br, CH3 CH2 Br. சரிங்களா? அடுத்து இங்கே இதுவும் ஒரு சிமெட்ரிக்கல் ஹைட்ரோ கார்பன் தான். இந்த டபுள் பாண்ட் இங்கே இருக்குது. சரிங்களா? டபுள் பாண்டுக்கு இந்த சைடில் இருக்க கார்பனும் 2 இருக்குது, இந்த சைட்லேயும் 2. அப்போ இதுவும் ஒரு சிமெட்ரிக்கல். சரி, இதுலேயும் நார்மலாக வந்து நமக்கு அட்டாச் ஆகும். அப்போ ஒரு H வந்து இங்கே, ஒரு Br இங்கே அட்டாச் ஆகிருக்கு. அடுத்து அடிஷன் HBr டு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். இப்போ அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் அதை எடுத்துகிட்டு HBr அடிஷனை பார்க்க போகிறோம். மார்கோனிகா ரூல் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மார்கோனிகா ரூல் எங்கே ஃபாலோ பண்ணும், அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். ஓகேங்களா? பாருங்கள், டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்டுக்கு இந்த சைடில் ரைட் சைடில் பாருங்கள் 2 கார்பன் இருக்குது, லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1 கார்பன் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது ஒரு அன்சிமெட்ரிக்கல். அப்போ அன்சிமெட்ரிக்கலாக ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதில் HBr அடிஷன் பண்ணுறோம். அடிஷன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க ரூல்ஸ் என்ன, H ப்ளஸ் Br மைனஸ். நெகட்டிவ் பார்ட்டு போய் எங்கே அட்டாக் ஆகும், டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பார்ட்டு போய் எங்கே அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப், அதாவது கார்பன் ஆட்டம் எங்கே வந்து லீஸ்ட் நம்பராக இருக்கோ அங்கே தான் போய் நெகட்டிவ் பார்ட் அட்டாக் ஆகணும். ஓகேங்களா? அப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம்
எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆகுதா பேலன்ஸி செக் பண்ணி பாருங்கள். இந்த டபுள் பாண்ட் எங்கே வரும் அப்படின்னா CH3ன்னு கொடுத்துட்டாங்க. CH3 ஓகேங்களா. CH 4 பாண்ட் பேலன்ஸ் ஆயிடுச்சு. CH2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. எல்லாமே கார்பனோட வேலன்சி பேலன்ஸ் ஆகுதான் பாருங்கள். 1 2 3 4 1 2 3 1 2 3 தான் இருக்குது. அப்போ இங்கே கொடுத்துருக்குறது தப்பாக கொடுத்துருக்காங்க, மிஸ்டேக்காக. இங்கே டபுள் பாண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. சரி, இப்போ கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அப்போ எப்பயுமே எங்கே நடந்திருக்கணும், இங்கே சிங்கிள் பாண்டு தான் வரும், இங்கே டபுள் பாண்டு. ஓகேங்களா. அப்போ இந்த 2 கார்பனுக்கு பிட்வீனில் தான் நடக்கும். அப்போ HBr H+Br மைனஸ் நெகட்டிவ் பார்ட்டு எங்கே லோயஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எந்த கார்பனில் இருக்கோ அங்கே அட்டாக் பண்ணும், ஹையஸ்ட் நம்பரில் ஹைட்ரஜன். இது மெக்கானிசமாக பார்க்கலாம். அப்போ பாருங்கள், புரோமின் இங்கே ஆட் ஆகிருக்கு. சரிங்களா. புரோமின் இங்கே ஆட் ஆகிருக்கு. இதுதான் மேஜர் ப்ராடக்ட்டு. மார்க்கோனிக் ஆஃப் ரூல் பேஸ் பண்ணி வர்றது தான் என்னது மேஜர் ப்ராடக்ட்டு. சரிங்க. அந்த மாதிரி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் பேஸ் பண்ணி வராமல் இருக்கிறது தான் மைனர் ப்ராடக்ட்டு. இதனுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். சரிங்களா. நமக்கு பாருங்கள், எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா என்னது, எலக்ட்ரோ அப்படின்னா நெகட்டிவ், ஃபைல்னா என்னது லைக் பண்ணுறது. அப்போ நெகட்டிவை என்ன பண்ணுது, லைக் பண்ணுது. அப்போ நெகட்டிவை லைக் பண்ணுது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், HBr எடுத்துக்கலாம். Br அப்படிங்கிறது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது. அப்போ பாண்டட் எலக்ட்ரான் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் புரோமின். சரிங்களா. அப்போ புரோமின் நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாரிட்டி டெவலப் ஆகுது. அதுதான் எலக்ட்ரோஃபைல் H+. அப்போ எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எலக்ட்ரோஃபைல் எப்படி ஃபார்ம் ஆகுது, HBr எடுத்துக்கிறோம். பாண்ட் எலக்ட்ரான் எங்கே எதை நோக்கி மூவ் ஆகுது, புரோமின் நோக்கி மூவ் ஆகுது. அப்போ போலாரிட்டி ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் ஆகுது. அப்போ Br மைனஸ் H+. அப்போ இதுதான் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோ அப்படின்னா நெகட்டிவ், ஃபைல்னா லைக்கு. அப்போ நெகட்டிவாக லைக் பண்ணதுன்னா அது என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. பார்க்கலாம். CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2 HBr. ஸ்டெப்பு 1 பாருங்கள், AB 2ஆக பிரிச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்னது, கார்பன் மேலே ஒரு கேட்டையான் வந்து க்ரியேட் ஆகுது. சரிங்களா. அப்போ எந்த இடத்துல க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 HBr இருக்குன்னா இந்த H இங்கே போய் ஆட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ இங்கே ஆட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH2 இங்கே ஒரு கார்போகேட்டையான் க்ரியேட் ஆகுது இந்த இடத்துல. இப்போ ப்ரைமரி கார்போகேட்டையான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். CH2 அப்படின்னா ப்ரைமரி, CH அப்படின்னா செகண்டரி, C மட்டும் இருந்தால் அது டெர்ஷரி. அப்போ CH2 ப்ளஸ்ஸு, அதனால் ப்ரைமரி கார்போகேட்டையான் லெஸ் ஸ்டேபிள் கம்பேர் செகண்டரி டெர்ஷரி. சரிங்களா. அடுத்து இதுவே இந்த ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் க்ரியேட் ஆகுது. அப்போ CH ப்ளஸ்னால செகண்டரி கார்போகேட்டையான் இது வந்து மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா. அப்போ இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் படி நமக்கு இந்த ஹைட்ரஜன் எந்த கார்பனில் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே ஆட் ஆச்சு அப்படின்னா அதுதான் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு. சரிங்களா. அடுத்த ஸ்டெப்பில் Br மைனஸ் ஆட் ஆகுது. இப்போ Br மைனஸ் அப்படிங்கிறது எங்கே, Br மைனஸ் எங்கே பாசிட்டிவ் இருக்கோ அங்கே போய் அட்டாச் ஆகும். இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகும், இதில் இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகும். அப்போ எது வந்து மேஜர் ப்ராடக்ட், லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எங்கே இருக்கோ அங்கே போய் கரெக்டாக அட்டாச் ஆனது தான் இங்கே இது Br. சரிங்களா. அப்போ இது வந்து மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஒபே பண்ணி வருது, அதனால் இது மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஜென்ரலாக தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. மேலே என்ன பார்த்தோமோ அதுதான் ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்த்தோம். ஸ்டெப் 2ல் செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி கார்போகேட்டையான். அடுத்து பாருங்கள், இதே பேஸ் பண்ணி தான் அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. செகண்டரி கார்போகேட்டையான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்போகேட்டையான் ஆல்ரெடி மேலே இருக்கிறது தான் CH3 CH CH3 CH CH3 இதை கொடுத்துருக்காங்க. சரிங்க. இதில் செகண்டரி பிரைமரி வச்சு பார்க்க போகிறோம். கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். CH மேலே
ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் அது கார்போகேட்டையன் செகண்டரி, இது வந்து லெஸ் ஸ்டேபிள். சரிங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இந்த இதில் இருக்க அந்த ஹைட்ரஜன் எங்கே டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் இருக்க ஹைட்ரஜன் இங்கேருந்து இந்த கார்பனுக்கு வருது. அப்போ சிஹெச்சாக இருக்கிறது CH2 மாறிடுச்சு. இங்கே நமக்கு டெர்ஷரி கார்போகேட்டையனாக மாறிடுச்சு. அப்போ நமக்கு தெரியும் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி மூணைக்கு அப்புறம் வந்து டெர்ஷரிக்கு தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ அதனால் எப்படி ரீரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ஆர் பெராக்சைடு எஃபெக்ட் ஆர் கிராஸ் அடிஷன் அதை பார்க்க போகிறோம். இப்போ மார்கோனிகாஃப் ரூல் அப்படின்னா HBr எந்த பார்ட்டுக்கு அட்டாக் பண்ணணும்? சரி, இப்போ ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல்னால் அப்படியே ஆப்போசிட்டு. மார்கோனிக் ரூலை ஒபே பண்ணாது. ப்ரொப்பீன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே தான் நடக்கும். HBr ஆட் பண்ணுறோம். சரிங்களா? பெராக்சைடு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அப்போ நார்மலாக மார்கோனிகாஃப் ரூல்னால் ஹைட்ரஜன் வந்து எங்கே போய் அட்டாக் ஆகணும்னா எந்த கார்பனில் ஹைட்ரஜன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அங்கே போகணும். சரிங்களா? அதுபடி பார்த்தா இந்த ஹைட்ரஜன் CH2 கூட போகணும். ஆனால் அங்கே போகாமல் இங்கே CHக்கு போகுது. Br வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு போகுது, ஆப்போசிட். அதனால் இது ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் அப்படிங்கிறோம். சரிங்களா? இந்த மெக்கானிசம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ரேடிக்கல். ஸ்டெப் 1 பாருங்கள். பெராக்சைடில் இருக்க அந்த பெராக்சைட்னா O2, அந்த பெராக்சைடில் இருக்க அந்த ஆக்சிஜன் அந்த பாண்டு வந்து சிங்கிள் பாண்ட் லிங்கேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். அதனால் ஹோமோலிட்டிக் கிளிவேஜ் நடக்குது. ஹோமோலிட்டிக் அப்படின்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க எலக்ட்ரானு. ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஜெனரேட் ஆகுது. ஜெனரேட் ஆகும்போது பாருங்கள், இதான் பென்சோயில் பெராக்சைடு. இந்த பாண்டு வீக்கு, அதனால் ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு 2 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிட்டு நமக்கு C6H5 ரேடிக்கலாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது ஸ்டெப் 1. ஓகேங்களா? பாருங்கள், இந்த பாண்டு வீக்கு, அதனால் இங்கே ரேடிக்கல், இங்கே ஒரு ரேடிக்கல். அதனால் ஓவராலாக 2 moles C6H5 COO டாட்டு. இப்போ இந்த ரேடிக்கல் உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா C6H5 இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. இந்த பாண்டு பிரேக்கப் நடந்தால் 2 எலக்ட்ரானு. சரிங்களா? அந்த ஒரு எலக்ட்ரான் இது கொடுத்துருது, ஒரு எலக்ட்ரான் இது மேலேயே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஆல்ரெடி இந்த ஆக்சிஜன் மேலே ஒரு டாட்டு, இந்த டாட்டோடு சேர்ந்து ஒரு பாண்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வருது. அப்போ ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல் கிரியேட் ஆகுது. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல் HBr கூட சேர்ந்து HBr பாண்டு பிரேக்கப் நடந்தால் இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட்டு. அப்போ C6H5 இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து C6H6. சரிங்களா? Br டாட்டாக நமக்கு கிடைக்குது இந்த இடத்துல. ஸ்டெப் 3ல் பாருங்கள், அந்த Br டாட்டு தான் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. ஹோமோலிசிஸ், அதாவது ஹோமோலிசிஸ் அப்படின்னா ஈக்குவலாக. சரிங்களா? இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட்டு. அப்போ இங்கே ஒரு டாட்டு நமக்கு செகண்டரியில் பார்க்கும்போது, செகண்டரியில் வந்து Br அட்டாச் ஆச்சுன்னா CH2 மேலே டாட் அப்படியே இருக்கும். இதே ப்ரைமரியில் Br அட்டாச் ஆச்சுன்னா இங்கே CH மேலே டாட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் தான் மோர் ஸ்டேபிள். இது வந்து ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கல், இது வந்து செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். அப்போ கான்செப்ட் நமக்கு தெரியணும். ரேடிக்கல் பாருங்கள், CH2 டாட் இருக்குது. சரிங்க? ப்ரைமரி இது CH டாட்டு, இது வந்து செகண்டரி. அப்போ எது ஸ்டேபிள்? செகண்டரி. ஸ்டெப் 4ல் பாருங்கள், அடிஷன் ஆஃப் HBr டு செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கலில் Br ஆட் ஆகும்போது, Br டாட் ஆட் ஆகும்போது இது செகண்டரி. இதுதான் மோர் ஸ்டேபிள். அடுத்து இந்த HCl பாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரிங்களா? எவ்வளோ எனர்ஜி அப்படின்னா 430.5 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். தென் HBr பாண்ட் விடவே HCl பாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஓகேங்களா? அடுத்து HCl வந்து நாட் கிளீவ்டு பை த ஃப்ரீ ரேடிக்கல். அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்னால ஈஸியாக என்ன பண்ணாது,
ஃப்ரீ ரேடிக்கலால் ஈஸியாக கிளீவ் ஆகாது. அதனால் HCl விட HBr எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து HI வந்து ரொம்ப வீக்கு. ஓகேங்களா. அதனால் இந்த HI பாண்ட் ரொம்ப வீக்னால அது ஈஸியாக பிரேக்கப் நடந்து அயோடின்குள்ளாரையே அயோடின் எல்லாமே சேர்ந்து ஒரு மாலிகுலை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா. அதனால் அதையும் எடுத்துக்கிறது இல்லை. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது டபுள் பாண்ட் அந்த பெராக்சைடு எஃபெக்ட் இஸ் நாட் அப்சர்வ்டு. அதனால் பெராக்சைடு எஃபெக்ட் வந்து HClயும் HIலையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஓகேங்களா. அடுத்து கிராஸ் அடிஷன் அப்படின்னா என்னென்னா மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷனில். சரிங்களா. CXCl3 காம்பவுண்ட் டு அல்கின் இஸ் கால்டு கிராஸ் அடிஷன் ரியாக்ஷன். அப்போ எப்போ மெட்டல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறோம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷனில். சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CXCl3. அப்போ கார்பன் ஹேலஜன் எக்ஸுங்கிறது ஏதாவது ஹேலஜன் ஒரு Cl3 என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா டு அல்கீன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இது என்ன சொல்கிறாங்க கிராஷ் அடிஷன். அப்போ ரொம்ப இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன். அப்போ இந்த கிராஷ் அடிஷன் என்ன எடுத்துக்கிறோம் மெட்டல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறோம் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் நடக்குது. ஓகேங்களா. இதோட சேர்ந்து CXCl3 காம்பவுண்ட்ஸ் டு அல்கின். சரிங்களா. அந்த CXCl3 காம்பவுண்டை அல்கினோட நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது கிராஸ் அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. அடுத்து 5th ஒன் அடிஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் டு அல்கீன். பாருங்கள் அல்கீன் அப்படிங்கிற ப்ரொப்பீன் எடுத்துக்கிறோம் சல்ஃபியூரிக் ஆசிட்டு CH3 அதாவது எங்கே வந்து நமக்கு அடிஷன் நடக்கும் டபுள் பாண்டில் இந்த பாண்டு பிரேக்கப் நடக்குது. இந்த H2SO4ல் HSO4ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த H வந்து இந்த CH2 கூட ஆட் ஆகுது. இந்த HSO4 எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா இந்த CH கூட OSO2OHன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. இதை வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுறோம். சரிங்களா. வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணும்போது HOHன்னு இருக்கும். இந்த HOH இந்த H வந்து இந்த HSO3Hஓட சேர்ந்து H2SO4ஆக கிடைக்குது. ரிமைனிங் OH வந்து இந்த பார்ட்டில் CHஓட அட்டாச் ஆகுது. 2 ப்ரொபனால் கிடைக்குது. அது செகண்ட் பார்ட் ஆக்சிடேஷன். பேயஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பேயஸ் ரியேஜென்ட்னா என்னென்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. வித் கோல்டு டைலூட் அல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் வித் கோல்டு டைலூட் alkaline potassium KMNO4 alkene reacts with Bayes reagent to form vicinal diol form ஆகுது diol. ஓகேங்களா. அப்போ the purple solution Mn2+ என்னவா மாறுது டார்க் green Mn6+ and then produce dark brown precipitate Mn4+. 2+ல இருந்து 6+ மறுபடியும் என்னவா கன்வெர்ட் ஆகுது 4+ஆக கன்வெர்ட் ஆகுது. ப்ரௌன் precipitate கன்வெர்ட் ஆகுது. அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். அல்கீன் எடுத்துக்கிறோம் ஈத்தீன் எடுத்துக்கிறோம் வாட்டர் மாலிகுல் கோல்டு டைலூட் பொட்டாசியம் பெர்மானேட் 273 கெல்வினில். சரிங்களா. ஆக்சிடேஷன் நடக்கும். பொட்டாசியம் பெர்மானேட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுறோம் HOH. சரிங்களா. அப்போ ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ இந்த CH2ல் ஒரு OH இந்த CHல OH MnO2வாக வெளியில் போகுது. ஓகேங்களா. அப்போ நமக்கு என்னது டார்க் ப்ரௌனாக கிடைக்குது ப்ரிசிபிடேட்டு. இதை ஈத்தேன் 1,2 டயால் சிங்கிள் பாண்ட் எல்லாமே அதனால் ஈத்தேன். சரிங்களா. ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பனில் நமக்கு OH அட்டாச் ஆகிருக்கு. 2 OH அட்டாச் ஆகிருச்சுன்னா அதுக்கு நேம் டயால். ஒரு OHனா OLன்னு முடியணும். 2 OH அதனால் டயால். அடுத்து செகண்ட் பார்ட் பாருங்கள் வித் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன். சரிங்களா. இங்கே வந்து கோல்டு டைலூட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இங்கே வந்து என்னது அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன். இது ஒரு ஆக்சிடைசிங் சொல்யூஷன் தான். ஓகேங்களா. பர்பிள் சொல்யூஷன் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கலர்லெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா. இந்த டெஸ்ட்டு எதுக்கு அன்சேச்சுரேட்டடான டெஸ்ட் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. சரிங்களா. 2-மெத்தில் ப்ரப் 1 எடுத்துக்கிறோம். 2-மெத்தில் ப்ரப் 2வது கார்பனில் மெத்தில். சரிங்களா. அதனால் 2-மெத்தில் 3 கார்பன் ப்ரப்பு ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் அதனால் 1 ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸில் எப்படி ஐயூபேக் நேம் கொடுத்தோமோ அதே தான். கார்பனோட வேலன்சி செக் பண்ணி கரெக்டாக நம்ம ரைட் பண்ணணும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது வாட்டர் மாலிகுல் வெளியில் போகுது. அப்போ CH3 கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா. ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா ஆக்சிஜன் ஆட் ஆகுது வாட்டராகவும் வெளியில் போகுது ஒரு ஆக்சிஜன் இங்கே ஆட் ஆகுது. அப்போ கீட்டோன். சரிங்களா. 3 கார்பன் அதனால் ப்ரப் செகண்ட் கார்பனில் 1 2 செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் O இருக்குது அதனால் 2 1.
அடுத்து பியூட் 2E எடுத்துக்கலாம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு. இது ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகும்போது நமக்கு எத்தனால், அப்போ எத்தனால் அப்படின்னா OL முடிஞ்சால் ஆல்கஹால், AL அப்படின்னா ஆல்டிஹைடு. சரிங்களா? CH3 CHO 2 moles ஃபார்ம் ஆகுது. ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணால் லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம். ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட், 2 கார்பன், அதனால் எத்தனாயிக் ஆசிட். சரிங்க. தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓசோனாலிசிஸ். அப்போ ஓசோன் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா O3 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சிஜன்னா O2, ஓசோன் அப்படின்னா O3. சரிங்களா? அதை ஆட் பண்ணும்போது எப்படி நடக்குது அல்கின்ல? சரிங்களா? அப்போ டபுள் பாண்ட் ஈத்தீன் எடுத்துக்கலாம். சரிங்களா? O3 ஆட் பண்ணுறோம், பாண்டு பிரேக்கப் நடக்குது. இந்த பாண்ட் பிரேக்கப் நடக்குது. O3 எப்படி ஆட் பண்ணுவீங்கன்னா மேலே ஒரு ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜன், ஈத்தீன் ஓசோனைடு. சரிங்களா? அடுத்து ஹைட்ரோலிசிஸ், வாட்டர் ஆட் பண்ணுறோம், ஜிங்க் கேட்டலிஸ்ட் கூட. தனியாக எப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம? CH2O எப்படி எழுதிக்கலாம்? HCHOன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 moles ஆஃப் ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்சிஜன் நமக்கு வாட்டர் கூட கம்பைன் ஆகுது. அடுத்து பாருங்கள், ப்ரொப்போனின். இது மேலே இருக்கிறது சிமெட்ரிக்கல், நீங்கள் அன்சிமெட்ரிக்கல் பார்க்கலாம். ப்ரொப்போனின் O3 டபுள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆட் ஆகும் ஆக்சிஜன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்படி செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்குங்க, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அஸ்டால்டிஹைட், ஃபார்மால்டிஹைட். ரொம்ப ஈஸி. இது எல்லாமே நீட்டில் நமக்கு கேட்கக்கூடிய 1 மார்க் தான். ரொம்ப ஈஸியான 1 மார்க். அடுத்து பாலிமரைசேஷன். சரிங்களா? அதாவது நிறைய இந்த மாதிரி லென்த் சைனா அப்படி போயிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? பாலிமர் இஸ் ஏ லார்ஜ் மாலிகுல் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ். நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் கன்வெர்ட் டு பாலிமர்ஸ். ஓகேங்களா? சின்னதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகிறது, அதுதான் பாலிமரைசேஷன். அல்கின்ஸ் அண்டர்கோ பாலிமரைசேஷன் எப்போனா அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன பாருங்க, நம்பர் ஆஃப் சின்ன ஈத்தீன்லாம் சேர்ந்து லார்ஜ் காம்பவுண்டாக இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது. அதே மாதிரி ப்ரொப்போனின், ஸ்டைரின். சரிங்களா? இதெல்லாமே என்னது, மேலே ஃபஸ்ட் 2 ரெட் கார்ட் அயன் டியூப்பில் பாஸ் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன்லாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு ரீசைக்ளிங் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில பிளாஸ்டிக் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில பிளாஸ்டிக் வந்து என்னது ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணால் தூக்கி போடுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சிம்பிள் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நிறைய பிளாஸ்டிக் சேர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எர்த்தை என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அட்மாஸ்பியரை அஃபெக்ட் பண்ணும், என்விரான்மெண்ட்டை. அதனால் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கு ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு அது வந்து டைப்ஸ் இருக்குது, லேபிள்ஸ் இருக்குது, கோட்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். லோயர் த நம்பர் கிரேட்டர் த இஸ் ஆஃப் ரீசைக்கிளிங் த மெட்டீரியல். லோயர் நம்பரெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் கோடு PET அப்படின்னா பாலிஎத்திலீன் டெரிக்லேட். சரிங்களா? டைப் 1. சரியா? வாட்டர் பாட்டில் இதெல்லாமே எடுத்து பாருங்கள், நிறைய பிளாஸ்டிக் ஸ்வீட்லெஸ் இருக்கும், டூத் பேஸ்ட்டு அந்த மேலே கவர் கோடு இருக்கும். சரிங்களா? வாட்டர் கேன் எல்லாத்துலேயுமே பாருங்கள் பிளாஸ்டிக் எடுத்துல இந்த மாதிரி கோடு டைப் கொடுத்துருப்பாங்க, கோடு கொடுத்துருப்பாங்க. 1 பாலிஎத்திலீன் டெரிக்லேட். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸில், ஸ்டாரில், வெஜிடபிள் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே இதுதான் PET தான் யூஸ் பண்ணுறாங்க, பாலிஎத்திலீன் டெரிக்லேட். செகண்ட் கோட் HTPE. ஓகேங்களா? ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். கோட் டைப் பாருங்கள் 2. மில்க்கு, வாட்டர் அண்ட் ஜூஸ் கண்டெய்னரில் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து PVC பாலிவினைல் குளோரைட். PVC பாலிவினைல் குளோரைட் ஷாம்பு பாட்டில், பிளாஸ்டிக் பைப்ஸ், PVC பைப் தெரியும் நமக்கு, அதில் யூஸ் பண்ணுறாங்க. CDPE லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். சாண்ட்விச் பேக்கு, க்ரோசரி பேக்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து 1 PP5 டைப் 5 பாலிப்ரொபலின், ஸ்ட்ரா, டயப்பர், டாய்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. PS பாலிஸ்டைரின், டிஸ்போசபிள் யுட்டென்சில்,
ஃபோம் கப்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதர்ஸ் 7 மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸ் வேரியஸ் ஃப்ளெக்சிபிள் ஐட்டம்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து இதோட யூசஸ் பாருங்கள். அல்கீன்ஸு நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரி சைடில். அடுத்து யூஸ்டு இன் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இன் சிந்தசிஸ் ஆஃப் ஆல்கஹால் பிளாஸ்டிக் லிக்வைட்ஸ் டிடர்ஜென்ட் அண்ட் ஃபியூயல்ஸு இதெல்லாமே ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இந்த அல்கீன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து செகண்ட் பார்ட் ஈத்தீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் ஃபீட் ஸ்டோக் இந்த பாலிமர் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இது. எக்ஸாம்பிள் பிவிசி, சரன்ஸ் அண்டு பாலிஎத்திலீன். சரிங்களா, இதில் எல்லாமே இந்த அல்கீன் யூஸ் ஆகுது. இந்த பாலிமர் ஆர் யூஸ்டு இன் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃப்ளோர் டைல்ஸ், ஷூ சோல்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், ரெயின்கோட் பைப்ஸ் இதில் எல்லாமே இந்த அல்கீன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த அல்கீன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஜென்ரல் ஃபார்முலா CnH2n டபுள் பாண்ட் இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம். அதில் பாலிமர் பார்த்தோம். அதில் என்னென்ன இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான் ஓசோனாலிசிஸ். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி பார்த்தோம். பேயஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டு. சரிங்களா, ப்ரோமின் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு. அடுத்து மார்க்கோனிக் ஆஃப் ரூல் பார்த்தோம். சரிங்களா, இந்த ஓசோனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட்டுக்கே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சரி, இதெல்லாம் ஒன்ஸ் என்ன பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஹைட்ரோ கார்பனில் அல்கேன் பார்த்தோம். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து அல்கீன் டபுள் பாண்ட் பார்த்தோம். இன்னும் ரிமைனிங் ஒரு பார்ட்டு மட்டும் இருக்குது அல்கைன். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.